வணக்கம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுக, பாஜக கூட்டணி மட்டும்தான் இருக்குது. 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிக்குள்ள நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணசாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவை விமர்சனம் பண்றாரு. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணசாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிமுக, பாஜக கூட்டணியில இருந்தாரு. இப்போ எப்படி அதிமுக கூட்டணி கட்சிகளோட எந்த விதமான ஆலோசனையும் பண்ணாம எப்படி பாஜகவோட கூட்டணி வச்சீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமிக்கே கேட்குறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டணிக்குள்ள அதிமுக, பாஜக கூட்டணிக்குள்ள பெரிய கட்சிகள் வருமா? அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. பாமகவும் பார்த்தீங்கன்னா, இன்னமும் பாஜகவுக்கு எந்த விதமான ஒரு சமிக்கையும் கொடுக்கல. தேமுதிக, திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், ராஜ்யசபா சீட்டு. எடப்பாடி பழனிசாமி தர மாதிரி ஐடியாவும் இல்லை. அதனால் பிரேமலதா என்ன செய்கிறாங்க, திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சட்டமன்ற தேர்தல் அதிக தொகுதிகள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இந்த சைடு அதிமுக, பாஜக கூட்டணி இருக்குது. இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார், பாஜக மேலே சொல்லி அமலாக்கத்துறையை, வருமான வரித்துறை, சிபிஐ அந்த மாதிரியெல்லாம் ரெய்டை விட்டு திமுக அமைச்சர்களுக்கு ஒரு குடைச்சலை கொடுத்து தேர்தல் சமயத்தில் அவங்கள வந்து கொஞ்சம் குழப்பி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குது. அதனால் கூட்டணியை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசனையில் தான் அவர் வந்து தேமுதிகவுக்குலாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புரியுது. ஆனால் அதிமுக, பாஜக கூட்டணியை பெருசாக தொண்டர்கள் யாருமே விரும்பவே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட, ஆலோசனை கூட்டத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதிமுக, பாஜக கூட்டணி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இன்னும் நிறைய கட்சிகளோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், சீமானோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதனால் நீங்கள் வந்து மைக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி விட்றாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க. யாரையும் பெருசாக விமர்சனம் பண்ண வேணாம். திமுகவை மட்டும் அட்டாக் பண்ணி பேசுங்க. மற்றபடி வேறு யாரையும் அட்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம யாரை வேணாலும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சீமானை வந்து கொண்டு வரணும். ஏன்னா 8% வாக்குகளை வச்சுருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் கூட்டணிக்குள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்களும் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா, சீமான் வந்து அவர் எப்பயுமே வந்து தமிழ் தேசியம், தமிழர்கள், அண்ணா முதலமைச்சர், என் கையில் ஆட்சி வந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டே இருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து தனி ஒரு ட்ராக்கு, தனியாக தான் அவர் போட்டி போடுவார். யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். திடீர்னு வந்து கூட்டணிக்குள்ளே அவர் வராரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான செல்வாக்கை இழந்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் தாவேகா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2026 அவர் வந்து 234 தொகுதியிலையும் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையும் விட்டுருக்கிறாரு. இன்னும் வந்து அவர் ஜனநாயக படத்தை பிடிப்புலாம் முடியல. முடிஞ்ச பிறகு நேரடியாக ஃபீல்டில் இறங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்து வெளியே இறங்கி செயல்படும்போது சீமானோட ஓட்டுகள் எல்லாமே வந்து விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது எப்படி சீமானோட ஓட்டுகள் வந்து அங்கே போகும்? எப்படி திமுக ஓட்டுகள் ஒரு கட்டுக்கோப்போடு இருக்குதோ அதே போல் சீமானோட ஓட்டுகளும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கோப்போட நாம் தமிழர் கட்சிக்காக மட்டுமே விழுவும். மற்றபடி வந்து வேறு யாருக்கும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கிட்ட 8% இருக்குது அப்படின்னா அது குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 7% குறையும், அவ்வளோதானே தவிர 1% தான் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து பெருசாக வந்து விஜய் கட்சி ஆரம்பித்தனாலேயோ, விஜய் தேர்தலில் போட்டி போடுறதுனாலையோ சீமானுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சீமான் தரப்புல தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது பார்க்கலாம், அதை தேர்தலில் நின்று பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சீமான் இந்த தடவை வந்து தேர்தல் களத்தில் தனித்து தான் போட்டி அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டார். பலதரப்பட்ட பேச்சுவார்த்தையை வந்து நடத்தியிருக்காங்க. பாஜகவும் நடத்தியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமியும் நடத்தியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி இன்னும் சொல்லிட்டார் சீமான். சரி, இந்த சைடு விஜய் வந்து பார்த்திங்கன்னா, அதிமுக, பாஜக கூட்டணி உருவான பிறகு அவர் திரும்ப அந்த கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் இப்போ தாங்க அரசியல் கட்சிக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கிறாரு, அரசியல் தேர்தலை சந்திக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தனிப்பட்ட முறையில் நின்றார் அப்படின்னா திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். திமுக வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு நம்ம ஏன் கூட்டணியாக அமைச்சு நம்ம வந்து இந்த சைடு நிற்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் விஜய்க்கு தூது விட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்சியில் இருக்க சில முக்கியமான சீனியர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதே போல் பாஜக சார்பாக நயனா நாகேந்திரன் வந்து டெல்லி மேலிடத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க மூலமாக கூட சில அழுத்தங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? விஜய் வந்து அதிமுக, பாஜக கூட்டணியோட வருவாரா? ஏன்னா இங்கே திமுகவையும் மத்தியில் வந்து பாஜகவையும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜகவோட கூட்டணி வச்சார் அப்படின்னா அவருடைய முதல் எதிரி, கொள்கை எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயமே அடிபட்டு போயிடும். நீ பேசுனது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும்.
அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறனால தொடர்ந்து வந்து அவரும் வந்து தனித்து தான் போட்டி போட போகிறாரு. இல்லை அப்படின்னா அவர் தலைமையில் கூட்டணியை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணியோட அவர் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு? விஜய் தனிப்பட்ட முறையில் தேர்தலை சந்திக்க போகிறாரா? 234 தொகுதிகளிலும் வந்து அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு யார் இருக்கிறா? பெருசாக யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறத விட குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களோட கூட்டணி வச்சு தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காரு. விஜய்க்கு வந்து ஓபிஎஸ் மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவரை வந்து அரசியலிருந்து விரட்டக்கூடாது. அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு செஞ்சது மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக விஜய் இருக்கிறார். அதனால் ஓபிஎஸ் வந்து தரப்பில் இருந்து சிலர் வந்து எடப்பாடி விஜயோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. விஜயும் வந்து சைலண்ட்டாக ஓகே சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் சமயத்தில் இதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடாக வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விஜய் கட்சியோட ஓபிஎஸ் வந்து நிற்கிறாரு, ஓபிஎஸ் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா ஒரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கண்டிப்பாக வந்து தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நம்புறதை விட ஓபிஎஸ்ஸை நம்பலாம். ஓபிஎஸ்ஸை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக கூட நம்ம நிறுத்தலாம் நம்ம கட்சி சார்பாக, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சகாயம் ஐஏஎஸ் கூட வந்து விஜய் கூட கட்சியில் வந்து இணைய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து விஜயோட இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஓபிஎஸ் விஜய் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினது ஏன்னு கேட்டிங்கன்னா ரவீந்திரநாத் வந்து விஜயோட தீவிரமான ஒரு ரசிகர் அவர், ஓபிஎஸ் பையன். அதனால் பார்த்திங்கன்னா விஜயோட பேசுகிறது, பேச்சுவார்த்தை நடத்தினது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்திருக்குது. விஜயோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க, ஓகே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறாரு ஓபிஎஸும். வந்து பார்க்கலாம், தேர்தல் நெருக்கத்தில் நம்ம பார்ப்போம், தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, அதுக்கப்புறமா நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. இதை வந்து ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர் எல்லாத்திட்டையுமே வந்து ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. கடைசி நேரத்தில் விஜயோட நம்ம கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பாஜக நம்மளை கைவிட்டாலும் கைவிட்டுட்டு போகுது. கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் வந்து இப்போ வந்து விஜய் கட்சிக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதிமுக இந்த தடவை தேர்தலை சந்திக்கும் போது கடந்த முறை வாங்கின வாக்கு சதவீதத்தோட மிக குறைஞ்ச வாக்கு சதவீதம் தான் வாங்கும். தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறை வாங்கின வெற்றி பெற்ற தொகுதிகளோட இந்த முறை ரொம்ப குறைவாக தான் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் இந்த தடவை எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அதே போல் ஓபிஎஸ் இந்த சைடு வந்து விஜயோட நிற்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு மாஸ் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. திரும்பவும் எடப்பாடி பழனிசாமியை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, திரும்பவும் அதிமுகவுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதனால் ஓபிஎஸ் விஜய் கூட்டணி, டிடிவி தினகரன், விஜய், சீமா, ஓபிஎஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. விஜய் சைலண்ட்டாக இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வேணாம், ஓபிஎஸோட நம்ம கூட்டணி வைக்க தயாராகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கூட்டணி உருவாச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுவும், கண்டிப்பாக விழுவும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்காகவும் மாசாகவும் இருக்கிறார். இது ஓட்டாக மாறணும். அது இல்லாமல் அரசியலில் வந்து தனக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள்லாம் தேவைப்படுறாங்க. அப்படிங்கும்போது அவர் வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கலாம், கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து அவங்க மூலமாக அவங்க ஐடியாவை கேட்டுக்கலாம், ஒரு வெற்றியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா சசிகலா அவங்க இன்னமும் எடப்பாடி பழனிசாமியை நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது நம்மளை கட்சிக்குள்ளே சேர்ப்பார், கட்சிக்குள்ளே கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவங்க எந்த விஷயத்தையும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ துரோகம் பண்ண பிறகு கூட அவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொடநாடு வழக்கு விசாரணை வந்து ரொம்ப தீவிரப்படுத்திகிட்டு இருக்காங்க சிபிசிஐடி. அதனால் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் கடந்த முறை சசிகலாட்ட விசாரணை பண்ணும்போது சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றுற மாதிரி தான் சொன்னாங்க. அது அவங்க பேரில் இருக்கிற பங்களா, கொடநாடு பங்களா. ஆனால் அங்கே என்ன இருந்தது அப்படிங்கிறது சசிகலாவுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் சசிகலா வந்து நிறைய விஷயங்களை வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மறைச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். சரி, என்றைக்காக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நம்மளை கட்சிகளை கொண்டு வருவார், திருந்துவார் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவங்க காப்பாற்றி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. திரும்பவும் இப்போ வந்து சிபிசிஐடி வந்து விசாரணை பண்ண போகிறாங்க. அவங்க அண்ணி இளவரசியோட விசாரணை பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா சம்மன் அனுப்பியிருக்காங்க. விசாரணை தொடங்கும் போது கண்டிப்பாக வந்து
எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்னென்ன அங்கே டாக்குமெண்ட் இருந்துச்சு, என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன கொள்ளையடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு. இது எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபிசிஐடி கடைசியாக எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்மன் அனுப்ப போகிறாங்க. சம்மன் அனுப்பி அவர்கிட்டையும் விசாரணை பண்ண போகிறாங்க. விசாரணை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி சேலம் இளங்கோவன்கிட்ட விசாரணை பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாமே மூல காரணம் சேலம் இளங்கோவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. சசிகலா வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதை பெருசாக எடுத்துக்காமல் அவர் நவுந்திட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக நமக்கு ஆதரவாக இருக்குது, அதனால் பாஜக நம்மளை கைவிட்டுறாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. பாஜகவும் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து யாருக்கு அதிகமான வாய்ஸ் இருக்குதோ அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணியை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் பெருசாக இப்போ மதிக்கிறதே இல்லை. இதனால கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, பாஜகவோட ஏன் அதிமுக கூட்டணி வச்சுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணசாமியிலேருந்து இன்னும் போக போக ஒருத்தவங்களாம் பேச ஆரம்பிப்பாங்க தேர்தல் நெருக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை தாண்டி பார்த்திங்கன்னா அடுத்து கேசி பழனிசாமி அவர் வந்து எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து பேனர் ஏற்கனவே இருந்தது, அது ஓபிஎஸ் மூலமாக ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஓபிஎஸ் வந்து ஆரம்பிக்கலை. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா கேசி பழனிசாமி வந்து அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அவர் திரும்பவும் சொல்கிற ஒரு விஷயம், அழுத்தம் திருத்தமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி திருந்த போகிறதில்ல, திருந்தவும் மாட்டார், அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து அழிச்சிருவார், அழிச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாமே நம்ம ஒரு இதாக ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லி கேசி பழனிசாமி இந்த எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு. அவர் மூலமாக ஒருங்கிணைக்க போகிறாரு. அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு அவங்க தனியாக செயல்பட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக இந்த கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்னா இது கொங்கு பெல்ட்டில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி உழுகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கூட திமுக வந்து கொங்கு பெல்ட்டில் பெரிய அளவுக்கு வந்து செல்வாக்கை ஏற்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சர்வே, அவர் முதலமைச்சரோட மருமகன் சபரீசன் வந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு. அதன் மூலமாக சர்வே எடுத்துருக்காங்க. மாதத்துக்கு 2 சர்வே எடுப்பாங்க. அந்த 2 சர்வேலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயிலை முதலமைச்சர் கொடுப்பாங்க. கொங்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு கொங்கு பகுதியில் அதிமுக செல்வாக்கு ஏறி இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து உடைச்சி விடணும், கலைச்சி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொங்கு பகுதியில் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அதிமுகவில் இருக்கவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் சர்வேலையும் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்திருக்குது. அது உடனே சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் எல்லா மாவட்ட அமைச்சர்களும் மாவட்ட செயலர்களும் நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் இருந்து கட்சி வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். சரி, இது ஒரு பக்கெட்டு போயிட்டு இருக்கட்டும். அப்புறமா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பண்ணார்ல மாவட்ட செயலர் கூட்டத்தில், அதில் சொன்ன ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, பூத்து கமிட்டியை நீங்கள் பாருங்கள். பூத்து கமிட்டி தான் வந்து ஒரு கட்சியோட வெற்றிக்கு மிக முக்கியமானது. பூத்து கமிட்டி தான். அந்த பூத்து கமிட்டியை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது அதிமுகவில் இருக்கிற மாவட்ட செயலர் முதற்கொண்டு யாருக்குமே புரியவே இல்லை. நீங்கள் வந்து சேலத்தை பாருங்கள், சேலத்தில் பூத் கமிட்டி எப்படி அமைச்சிருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். பேசுனது இல்லாமல் சேலம் இளங்கோவனை ரொம்ப ஓவராக புகழ்ந்துருக்கிறார். அதுதான் வந்து எல்லா மாவட்ட செயலர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. இவர் வந்து சேலத்தில் வந்து 365 நாளில் 300 நாள் அங்கேயே தங்கியிருக்கிறாரு, சேலத்திலே தங்கியிருக்கிறாரு. மாவட்ட செயலர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மாவட்ட செயலர் மாதிரி, பொதுச் செயலர் கூட மறந்துடுறாரு. இவரும் ஒரு மாவட்ட செயலர் மாதிரி அங்கேயே கிடந்து அங்கேயே வந்து இது பண்ணுறாரு. அது இல்லாமல் வீக்காக இருக்கிற பகுதிகளெலாம் அப்பப்போ வந்து பசையை போட்டு ஒட்டிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் சரி உடனே அவங்கள வந்து கரெக்ட் பண்ணுறது, பூத்து கமிட்டி எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுறது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து பார்க்குறாரு. மற்ற மாவட்டங்களுக்கு இவர் சுற்றுப்பயணம் போனாலோ இல்லை வேறு நிகழ்ச்சிக்கு போனாலோ அந்த மாவட்ட செயலர்கள்ட்ட ஆலோசனை பண்ணுறதே கிடையாது, பூத்து கமிட்டியை பற்றி விசாரிக்கிறதே கிடையாது. பூத்து கமிட்டி தான் ஒரு தேர்தலோட வெற்றியை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ தான் புரியுது, தேர்தல் சமயத்தில் தான் புரியுது. அவர் சேலத்தில் மட்டும் அவர் தொகுதிகளுக்கு மட்டும் அவர் வந்து சரியாக செயல்படுத்திக்கிட்டாரு, மற்ற இடங்களில் வந்து சரியாக செயல்படுதலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து சேலம் இளங்கோவனை ரொம்ப புகழ்ந்து பேசின ஒரு விஷயம்தான் வந்து அதிமுக வட்டாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, எரிச்சலாகவும் இருக்கிறாங்க. பூத் கமிட்டியை வந்து நீங்கள் சேலம் மாடல் அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பூத் கமிட்டியை மாவட்ட செயலர்கள் அமைச்சு இந்த மாத இறுதிக்குள்ளே நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உத்தரவும் போட்டுக்கிறாரு அப்படிங்கிறது மற்ற மாவட்ட செயலர்களுக்கு ஒரு டென்ஷனை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஓபிஎஸ் விஜய் இவங்களோட கூட்டணி எப்படி இருக்கும்? எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறத விட ஓபிஎஸோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிற இந்த வார்த்தை, இந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.
வணக்கம்.